Hi students, welcome back to our YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் BSc நர்சிங் கோர்ஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். BSc நர்சிங் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கலாம், இல்லைனா பாட்னி சுவாலஜி எடுத்து படிச்சிருக்கலாம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். 12th போர்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மினிமம் 45% அக்ரிகேட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். BSc நர்சிங்க்கு கவர்மெண்ட் செக்டார்லேயும் அட்மிஷன் கொடுக்குறாங்க, ப்ரைவேட் செக்டார்லேயும் அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் செக்டார் அட்மிஷன் பற்றி பார்க்கலாம். கவர்மெண்ட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 மெடிக்கல் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மெடிக்கல் காலேஜில் ஏறக்குறைய 350 சீட்ஸ் கொடுக்குறாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே. இந்த 350 சீட்குள்ளே நீங்கள் வரணும்னா உங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே அச்சீவ் பண்ணியிருக்கணும். இதுவே ப்ரைவேட் செக்டாரில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸில் அட்மிஷன் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜை பொறுத்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 3500 வரைக்கும் வரும். இதுவே ப்ரைவேட் செக்டார் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜை பொறுத்து ஃபீஸ் வந்து வேரி ஆகும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 75,000லேருந்து 2 lakhs 2.5 lakhs வரைக்குமே வரும். ஒரு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டொனேஷன் இருக்காது, ஃபீஸும் கம்மியாக இருக்கும். இந்த BSc நர்சிங்க்கான சிலபஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஃபவுண்டேஷன் ஆஃப் நர்சிங், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங், ஃபார்மகாலஜி, சோசியாலஜி, சைக்காலஜி, மைக்ரோபயாலஜி, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், மென்டல் ஹெல்த் நர்சிங், மெட்டர்னல் ஹெல்த் நர்சிங், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் முடித்து ஒர்க் போனீங்கன்னா முழுக்க பேஷண்ட்டை கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த BSc நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா MSc நர்சிங் படிக்கலாம், MPhil, PhD வரைக்கும் படிக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். எய்ம்ஸ், RRB, MNS, ICMR, MRB இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அதை கிளியர் பண்ணி நீங்கள் ஒர்க்குக்குள்ளே போய்க்கலாம். இதுக்கு சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90,000க்கு மேலே இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதுக்கும் எக்ஸாம் இருக்கும். இதுவே ப்ரைவேட் செக்டார் போகிறீங்க அப்படின்னா நிறைய வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 45,000க்கு மேலே இருக்கும். இதுவே ப்ரைவேட் செக்டார் போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 50,000லேருந்து ஒரு 20,000க்குள்ளே வரும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லைனில் நீங்கள் நல்லாவே அச்சீவ் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.